இனிய நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, மனிதர்களால அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால பல பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுலேருந்து எப்படி வெளிய வருவது? எப்படி தப்புவது? என்கிற குழப்பத்திலேயே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா, இந்த கதைய கேட்ட பிறகு நிச்சயமாக பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் தானாகவே மறைந்துவிடும். பல பிரச்சனைகள் வரவே வராது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அது எப்படின்னு தெரிந்து கொள்ள நீங்க நிச்சயமாக இந்த கதைய கேட்கணும். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு சிறிய அழகான கிராமத்துல குளம் ஒன்று இருந்துதான். அந்த குளத்துல 2 கொக்கும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்துதான். 3 பேருமே ரொம்ப நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த ஆமை கிட்ட மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததாம். அதாவது அது நாள் முழுவதும் வாயை மூடவே மூடாதான், பேசிக்கிட்டே இருக்குமா பேசிக்கிட்டே இருக்குமா. இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துல ஒரு வருஷம் மழையே பெய்யலையாம். மழை பெய்யாத காரணத்தினால வறட்சி ஏற்பட்டுதான். அங்க இருக்கிற குளம், ஏரி எல்லாமே காய தொடங்குச்சாம். இந்த 2 கொக்கும் ஆமையும் வாழ்ந்து வந்த குளமும் காய தொடங்குச்சாம். அதுல ரொம்ப கொஞ்சமா தண்ணி தான் மீந்துதான். அதை பார்த்த கொக்கு ஆமையை கிட்ட சொல்லிச்சான், நண்பா, இனிமேல் நம்மளால இந்த குளத்துல வாழ முடியாது. இதுல இருக்க தண்ணியெல்லாம் காய்ந்து போயிடுச்சு. நம்ம பறந்து வேற ஒரு கிராமத்துல போய் அங்க இருக்கிற குளத்துல தான் நம்ம வாழணும். என் யோசனை எப்படி இருக்கு நீ சொல்லுன்னு. அதை கேட்ட ஆமை ரொம்ப சோகமாயிடுச்சான். அது எதுவுமே பேசலையாம். கொக்கு மறுபடியும் ஆமையை பார்த்து கேட்டுதான், என்ன நண்பா, நான் சொன்ன யோசனை உனக்கு பிடிக்கலையா? நீ ஏன் வேற கிராமத்துக்கு வர உனக்கு விருப்பம் இல்லையா? இந்த குளத்துல தான் தண்ணியே இல்லையே, இனிமேல் நம்மளால எப்படி வாழ முடியும் அப்படின்னு அந்த கொக்கு ஆமையை பார்த்து கேட்ட உடனே ஆமை சொல்லிச்சான், இல்ல நண்பா, நீங்க எல்லாம் பறவை இனத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு ரெக்கை இருக்கு, நீங்க பறந்து செல்ல முடியும். ஆனா நான் ஆமையாச்சே, என்னால எப்படி பறக்க முடியும்? அதனாலதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு ஆமை சொல்லிச்சான். அதை கேட்ட கொக்கு சொல்லிச்சான், நண்பா, இதுக்கா நீ வருத்தப்படுற? நாங்க என்ன உன்னை இப்படியே தவிக்க விட்டு போயிடுவோமா? ஒரு நாளும் உன்னை தனியா தவிக்க விட்டு போக மாட்டோம். நான் நல்ல ஒரு யோசனை வச்சிருக்கேன். நான் சொல்றேன், அது பிரகாரம் நீ கேளு. கேட்டினா நிச்சயமா உன்னையும் நாங்க இங்கிருந்து தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற குளத்துல விட்டுடுறோம். நம்ம 3 பேரும் மறுபடியும் நண்பர்களாவே நிம்மதியா வாழலாம். எப்ப மறுபடியும் மழை பெஞ்சு இந்த குளத்துல தண்ணி வருதோ திரும்பி நம்ம இந்த கிராமத்திலே இந்த குளத்துக்குள்ளேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட ஆமை சொல்லிச்சான், எப்படி, என்ன யோசனை சொல்லு பார்க்கலாம். அதுக்கு கொக்கு சொல்லிச்சான், ஒரு பெரிய கொம்பு எடுத்துட்டு வரேன். இந்த பக்கம் நானும், அந்த பக்கம் இன்னொரு நண்பனான நம்ம கொக்கும் பிடிச்சுக்குவோம். வாயில அதை பிடிச்சுக்குவோம். நீ என்ன பண்ணு, நடுவுல அந்த உன்னுடைய வாயால இந்த கொம்பை பிடிச்சுக்கோ. நாங்க இந்த கொம்பை எடுத்துக்கிட்டு அப்படியே பறக்குறோம். பறந்து போய் அந்த குளத்துல உன்னை விட்டுடுறோம். ஆனா ஒரு நிபந்தனை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த காலகட்டத்திலயும் எந்த சூழ்நிலையும் இங்க இருந்து அந்த குளத்துல இறங்குற வரைக்கும் தயவு செய்து நீ உன் வாயை மட்டும் திறக்காத. அது பெரும் ஆபத்தா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த கொக்கு சொல்லிச்சான். அதை கேட்ட ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். நிச்சயமா நான் கண்டிப்பா, நான் ஏன் வாயை திறக்க போறேன்? அது என் உயிருக்கேல ஆபத்தா முடிஞ்சிரும். வாங்க நம்ம எல்லாம் கிளம்பி போலாம். சீக்கிரம் போய் அந்த கட்டையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான். கொக்கு இரண்டும் போய் அந்த கட்டையை எடுத்துட்டு வந்துதான். கட்டையை எடுத்துட்டு வந்து 2 பேரும் அவங்க வாயில பிடிச்சிக்கிட்டாங்களாம். அகல்ல பிடிச்சிட்ட உடனே இந்த ஆமையும் வாயில பிடிச்சிக்கிச்சான். பிடிச்சிக்கிட்டு 3 பேரும் ஆகாய வழியா பறக்க ஆரம்பிச்சாங்களாம். பறந்துகிட்டே போகும்போது நடுவுல ஒரு சின்ன கிராமம் வந்துதான். அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாம் ஆகாயத்துல பார்த்தாங்களாம், ஆமை பறந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாங்களாம், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், ஆமை ஆகாயத்துல பறக்குதேன்னு. அதை கேட்டுட்டு ஆமையால அமைதியா இருக்க முடியலையாம். வழக்கம் போல அதால தன்னுடைய வாயை மூட முடியலையாம். அதுக்கு தெரியும், வாயை திறந்தா நம்மளுடைய உயிரே போயிடணும். இருந்தாலும் அதால வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியலையாம். அது மக்களை பார்த்து ஆவேசமா சொல்லிச்சான், நான் பறக்கலைங்க, நான் வெறும் குச்சியை மட்டும்தான் வாயில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் நண்பர்களான இந்த 2 கொக்கு தான் பறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன மாத்திரத்துல அது வாயை திறந்துதான். திறந்த உடனே மேல இருந்து பூமியில விழுந்து அநியாயமா தன்னுடைய உயிரை மாய்த்து விட்டதாம். அந்த ஆமை இறந்துடுச்சான். எனவே அந்த கொக்குகள் எவ்வளவுதான் புத்திமதி சொல்லி அந்த ஆமையை கூட்டிட்டு வந்தாலும் அதோடைய அதிக பேசுற பழக்கத்தினால அதோடைய உயிரையே மாய்த்து விட்டதாம். எனவே நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில கூட நாம பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமா பேசுறதாவே இருக்கும். அது குடும்பத்துல இருந்தாலும் சரி, நம்ம வேலை பார்க்குற அலுவலகத்துல இருந்தாலும் சரி, சமுதாயத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. நிறைய பிரச்சனை யாருக்கு வருதுன்னு பார்த்தா அதிகமா பேசுறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனையே வரும். ஒரு சிறிய பிரச்சனை வந்தா கூட அவங்க அதிகமா பேசுற காரணத்தினால அது பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அதுவே நாம பிரச்சனை வந்தாலும் சரி அமைதி காத்துக்கிட்டு அதுக்கு என்ன காரணம், அதுக்கு எப்படி நிவாரணம்னு தேடி அந்த செயல்ல நம்ம ஈடுபட்டோம்னா பிரச்சனைகள் வந்த மாதிரியே போயிடும். அதை விட்டுட்டு பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா பிரச்சனை பெருசாதான் போகும். எனவே முடிந்த அளவுக்கு அமைதி காத்து பாருங்கள். மௌனமாக இருந்து பாருங்க. வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். கதை பிடித்திருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.